நாம் இன்னைக்கு மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 3 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் 2வது எடுத்த பால் சேர்த்து கலந்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, முதலாவது எடுத்த தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பை கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வரமிளகா, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றிடலாம். டேஸ்டான மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இந்த குழம்ப சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.